சார் ஹலோ. வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் இப்ப நடிகர் விஜயகாந்த் வந்து காலமாயிருக்காரு. நீங்க அவரை கூட ஆமாம் வச்சு சார். இயக்கியிருந்தீங்க படங்கள்லாம். அவரோட ஆமாம் ஆமாம். இழப்பு பற்றி உங்களோட நினைவலைகளை சொல்லுங்க. இன்னைக்கு கேப்டன் ம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இழப்பு திரையுலகம் மட்டும் இல்ல, நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. நல்ல ஒரு நடிகரை, ம். நல்ல ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். ம். நடிகர் தலைவர் அப்படிங்கிறத விட மனிதனுக்கு நல்ல ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். ம். அந்த மனிதரை இழந்திருக்கோம். ம். அவர் ரசிகர்களுக்கும் அவர் தொண்டர்களுக்கும் ம். எந்த அளவுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ம். ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை நேசிச்சாங்களும் ம். அதோட 2 மடங்கு ரசிகர் நேசிச்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி தொண்டர்களும் சரி. ம். தொண்டருக்கு ஒன்றா இறங்கி போய் வேலை செய்வார். ம். ம். 10 அரசியல்வாதிக்கு ஒன்றா தொண்டர்கள் போய் போராட்டம் பண்ணுறது, தொண்டர்கள் போயிட்டு அவர் சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படிலாம் அது யூஸ்வலான அரசியல் தலைவராக இருப்பாங்க. ம். எங்கேயாவது ஒரு ஊரில் தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனையும் போது அதுக்கு உடனே ஸ்டெப் எடுப்பார். ம். ம். எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஏதோ தேமுதிக கொடிய கம்பத்தை நடுறதுக்கு ஏதோ இங்கே பிரச்சனை நடந்திருக்கு. ம். ஆமாம், அந்த கொடியை ஊன்றதுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ம். இங்கே கேள்விப்பட்டோம்னா இங்கேருந்து கிளம்பியே போயிட்டார் அந்த ஊருக்கு. ம். ஊருக்கு போய் அங்கே கூட இருந்து நான் கொடி நடுறேன், யார் வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இவர் இன்னும் கொடிக்கு முடியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தலைவன்லாம் கிடைக்கிறது அபூர்வம். தொண்டருக்காக இறங்கி போய் போராட்டம் பண்ற தலைவர் கிடைக்கிறது அபூர்வம். ம். அந்த அளவுக்கு எளிமையானவர், உண்மையா மக்கள் நேசிச்சவர், உண்மையா ரசிகர்ல நேசிச்சவர். ம். அவரை இழந்திருக்கோம். அது மிகப்பெரிய இழப்பு. இன்னொன்று சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா சார் அவர் இப்ப வந்து நீங்க அவரை வச்சு இயக்கியிருக்கீங்க ஒரு படம். அந்த படம் இயக்கும் போது அவரோட அவரை இயக்குறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமா இருந்துச்சு? அவரோட பழகுன அந்த டேஸ் எப்படி இருந்துச்சு? இப்ப நான் இயக்குறத விட நானாவது அவர் இயக்குறதுக்கு முன்னாடி திருப்பாச்சி, சிவாசி, திருப்பதிட்டு விஜய், அஜித்லாம் வச்சு நான் படம் பண்ணிட்டேன். ம். ஒரு இயக்குனராக தான் நான் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை வச்சு ம். ஆனா ம். நிறைய புது இயக்குனர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ம். ம். நிறைய புது இயக்குனர். ம். அந்த இவர் அறிமுகப்படுத்தின புதிய இயக்குனருக்கு அவ்வளவு எளிதா ஒரு இயக்குனர் மதிப்பாரு. இயக்குனர் மதிப்பாரு. இன்னொன்னு அவங்க ஈஸியா இவரை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா கதை கேட்கிற வரைக்கும் தான் அவரு ஒரு நடிகரை கதை கேட்பாரு. கதை ஓகே ஆயிட்டா அதுக்கப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எந்த தலையீடு இருக்காது. டேரக்டர் என்ன சொல்றாரோ அது ஒரு புதுமுக நடிகர் மாதிரி புதுமுக நடிகரோட இன்னைக்கு ஆசிரியர் கேள்வி வைக்கிறாங்க. எந்த கேள்வி வைக்க மாட்டாரு. அப்படி தன்னை வந்து அந்த இயக்குனர்கிட்ட அர்ப்பணிச்சிருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை வச்சு பட இயக்குனர் ஒவ்வொரு இயக்குனருமே கொடுத்து வச்சவங்க. அப்பதான் அவங்களே இயக்குனரா தன்னை வந்து நினைச்சுக்க முடியும். சில நடிகர்லாம் மாட்டிட்டா அந்த நடிகருக்கு அடிமை மாதிரி ஆயிடுறாங்க சிலர்லாம். நீங்க சொன்னது போன்ற நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கு பிடித்த ஒரு நடிகர். யாருக்கும் அவர் மேல ஒரு வெறுப்பே சம்பாதிக்காத ஒரு நபர்னு சொல்லலாம். அதை பத்தி சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு எம்ஜிஆர் ஒரு நடிகரா ஒரு எம்ஜிஆர் வந்து அரசியல் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நடிகரா அரசியல் ஜெயிச்சவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் டோட்டலா அந்த அவருடைய அரசு வளர்ச்சியே கொஞ்சம் வேகமாகி போச்சு. இல்லைன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை அடைஞ்சிருப்பாரு கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு பாக்குறாரோ அதே அளவுக்கு அந்த லைட்மேன், ப்ரொடக்ஷன் ஆட்கள், செட் ஆட்கள் அவங்களையும் அதே ஒரே லெவலில் பார்ப்பாரு. எல்லாரும் ஒரே மாதிரி பழகுவாரு. பல வருஷம் பழகுன ஒரு லைட்மேன்லாம் வந்தோடனே பேரை சொல்லி என்னென்ன இருக்கீங்க அப்படிம்பாரு. கேலி கிண்டல் பண்ணி கேலிக்கு அதை கிண்டல் பண்றது, அவங்களுக்கு விளையாடுறது, ஒரு சின்ன பையன் மாதிரி ப்ரொடக்ஷன் ஆட்கள் விளையாடுறாரு. அதில் பார்க்க ஆச்சரியமா இருக்கும். நம்ம நடிகர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் என்ன பேசணும், அந்த கண்டிஷனா அந்த ஒரு கட்டமைப்பே அவர்கிட்ட இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்து வேந்த ஒரு ஆள் தான் விஜயகாந்த் அவர்கள். அது மாதிரி இன்னொரு நடிகர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அவருக்கு வந்துட்டு அரசு மரியாதையுடன் வந்து
முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு பண்ணப்படும் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதே போன்று பிரதமர் மோடி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு சில தலைவர்களுக்கு தான் இது போன்ற உரிய மரியாதையோட பண்ணுவாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா. இது வந்து அவர் மக்கள் மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருந்தாரு, இன்னொரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு அப்படிங்கிறது இன்னைக்கு அரசு மரியாதை அறிவிச்சிருக்கிறதுனா ஒரு உதாரணம். ஆமா. ஏன்னா அவரு ஒரு சுயநலத்துக்காகவோ நம்ம பேர் சம்பாதிக்கணும், பதவியை வச்சு அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்தோ இன்னைக்கு அவ்வளோ ஒரு அரசுக்கு வந்தது இல்லை. அது உண்மையா இருந்ததுக்கான பிரதிபலன் தான் இன்னைக்கு வந்து அவருக்கு அரசு மரியாதையோட இன்னைக்கு இறுதி மரியாதை கொடுக்கப்படுறது. அது உண்மையிலே வரவேற்கப்படணும். ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி சார். ஓகே, தேங்க்ஸ்.